ஸோ இந்த கொஷின் பாருங்கள், 2.124 மேலே வந்து பார் இருக்குது, அதனுடைய விகிதமுறு வடிவம் காண்க அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த 0.124க்கு மேலே பார் இருக்குது அப்படின்னா அது திரும்பி திரும்பி ரிப்பீட்டட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது 2.124 இதுக்கு மீனிங் வந்து 2.124 124 124 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.124 பார். சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருக்குது. சரிங்களா? அதாவது 124ன்னு 3 ஸ்தானம் இருக்குது. அதனால் நம்ம வந்து 1000ஆல் பெருக்கிறோம். 1000ஆல் பெருக்கிறோம். இன்கேஸ் புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருந்தால் 100ஆல் பெருக்கினா போதும். புள்ளிக்கு அப்புறம் 1 ஸ்தானம் இருந்தால் 10ஆல் பெருக்கினா போதும். சரிங்களா? ஸோ 1000ஆல் பெருக்கிறோம். அப்போ 1000 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.124 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கழிக்கிறோம். இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். ரெண்டையும் 1ஐயும் கழிக்கிறோம். ஸோ 1000x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதையும் கழிச்சிங்கன்னா என்ன வந்துடும்? 2124.124 பார் மைனஸ் 2.124 பார்னு வரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். தட் மீன்ஸ் இங்கே வந்து 999x இஸ் ஈக்குவல் டு 212 இந்த 4க்கு இந்த 2, அப்போ 4 மைனஸ் 2ங்கிறது 2ஆக மாறிடும். சரிங்களா? அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2122 டிவைடட் பை 999 இருக்கும். இதுதான் ஆன்சர். இதுதான் இதனுடைய விகிதமுறு வடிவம்.